தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சிக்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் டிஎன்பிஎஸ்சி சந்தித்த பிரச்சனைகள் குறித்து போட்டித் தேர்வு பயிற்சி நடத்தி வரும் நடராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு நியமனம் செய்தது குறித்து தமிழக அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அதனை நிராகரித்த ஆளுநர் தற்போது புதிய தலைவராக எஸ்.கே. பிரபாகரை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மோதல் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்கள். இது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல. இந்த அரசாங்கம் 3 வருடம் ஆகிறது. 2020 நமக்கு கொரோனா வந்துச்சு. ஸோ 20ல இருந்து 21 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார். அப்புறம் அப்போ இருந்த டிஎன்பிசி சேர்மேன் 21ல இருந்து ஒரு 1 இயர் ரிட்டையர் போனதுக்கு அப்புறம் 2 வருடமாக இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணாம வச்சிருந்தது. ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்துக் கொண்டிருக்கும் 70 லட்சம் பேர், பதிவு செய்யாமல் இருக்கும் ஒரு 30 லட்சம் பேர், 1 கோடி மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது. அதான் காரணம். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களாக, அதாவது அதிமுக ஆட்சியில் 10 வருடங்களாக ஒரு நாள் கூட டிஎன்பிஎஸ்சி தலைவர் போஸ்ட் வேக்கண்டா இருந்தது கிடையாது. பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷமா, அதுவும் 2020ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம கொரோனா பீரியட்ல எந்த எக்ஸாமும் நடக்கல. அப்ப கூட பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண எக்ஸாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களான அதிமுக அரசு மிஸ் பண்ண எக்ஸாம் வச்சுட்டு தான் விட்டாங்க, வைக்காம இல்ல. பட் இவங்க வந்தது பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாத கொரோனா காலம் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படிங்கறத இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி காலியாக இருந்தது. அதனால உங்களுக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு மோர் தென் 1 இயர் ஆச்சு. அண்ட் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு 3 வருடங்கள் கழித்து, ஒரு சைக்கிள் முடியறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு இப்பதான் பணி சேர்ந்துக்கிறாங்க. இவங்க வந்த புதுசுல கால்ஃபர் பண்ணாங்க, பணியில் சேர்ந்தது இப்பதான். 1 வருடத்தில் முடியக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வு அறிவிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஜாயின் பண்றதுக்கு 1 இயர்க்குள்ள முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் குரூப் 4 6 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதெல்லாம் நடந்துச்சு. ஏடிஎம்கே பீரியட்ல 2015-16ல எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி 1 மாசம் ரிசல்ட் போட்டு டோட்டல் ஓவரால ஒரு 6 மாசத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் காலகட்டம், பொன்னான காலகட்டம் 2015-16ல இருந்தது. பட் இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிசல்ட் வர்றதுக்கே 1.5 வருஷம். ஸோ மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தடம் மாறி போனதா காரணம். அதற்கு முக்கியமான காரணம் சேர்மன் அப்படிங்கிற ஒரு தலைவர் இல்லை, கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். சைலேந்திர பாபு அவர்கள் நியமிக்க முடியாது என்று ஆளுநர் கூறிவிட்ட உடனேயே இவர்கள் என்ன பண்ணிருக்கணும், வேற ஒருத்தர் அப்பாயின் பண்ணிருக்கணும். பட் ஆளுநர் கூறி 1 வருடம் கழித்து இன்னொருத்தர் செலக்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு 1 வருஷம் ஆயிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி அரசியலமைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, தமிழகத்தில் அரசு வேலைக்கு தகுதியான ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பிற்கே ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கு இவர்களுக்கு 2 வருடங்கள் ஆகிறது என்றால் இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 மாசமா சேலரி கொடுக்கலன்னு சொல்லி குரூப் 4ல ஜாயின் பண்ண ஒரு டைப்பிஸ்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிர்வாகம் முதல்ல ஒழுங்கா இருக்கணும், இந்த அமைப்புக்கு தலைவர் இருந்திருக்கணும். யாரையுமே தலைவரா தேர்ந்தெடுக்காம வந்த புதுசு ஒரு 3 மெம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் டிஎன்பிஎஸ்சியை காலம் தள்ளி இருக்கிறாங்க. இதனால எல்லா தேர்வுகளுடைய ரிசல்ட்டும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நாள் என்ன சொல்ல முடியாது, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனதே மறந்து போயிட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு வருடமும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு முடிவுகள் வெளியிட்டிருக்க வேண்டும். இவங்க வருஷத்துக்கு 1 லட்சம் காலி பணியிடங்களை ஃபில் பண்ணு சொன்னாங்க. பட் 3 வருஷத்துல மொத்தமா சேர்த்து ஒரு 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை கூட டிஎன்பிஎஸ்சியால் இவர்கள் ஃபில் பண்ணலங்கிறது நிதர்சனமான உண்மை. அது கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டே ஆகும். குரூப் 4ல மட்டும் ஒரு 5,500 போஸ்ட் ஃபில் பண்ணாங்க, அவ்வளவுதான். மற்றபடி குரூப் 2ல ஒரு 5,500, குரூப் 4ல ஒரு 10,000 போஸ்ட் ஃபில் பண்ணிருக்காங்க தவிர, அப்புறம் சின்ன சின்ன எக்ஸாம் எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 வந்துச்சுன்னா கூட இந்த 3 வருடங்கள 3 லட்சம் காலி பணியிடங்கள் அவங்க ஃபில் பண்ணிருக்கணும், அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தெரிவிச்ச மாதிரி. பட் வெறும் 20,000 வேகன்சி கூட ஃபில் பண்ணல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கால கொடுமை. இதுக்கப்புறம் ஒரு சேர்மன் அப்பாயின் பண்ணி அவர் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி அவர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி சேர்மன் அப்பாயின், இன்னும் ஒரு 7 மெம்பர் போஸ்ட் காலியா இருக்குது, அதை எப்ப அப்பாயின் பண்ணுவாங்க? உங்களுக்கு மொத்தமே இப்போ 6-7 மெம்பர் தான் இருக்கிறாங்க, 14 மெம்பர் இருக்க வேண்டிய இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வினை, குரூப் 4 தேர்வினை நடத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி வேலை கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. டிஎன்பிசி சேர்மனாக திரு நடராஜ் அவர்கள் இருக்கும் பொழுது மிக சிறந்த உலக சாதனை படைக்கப்பட்டது. உலகிலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் எக்ஸாம் தமிழ்நாடு நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் சிங்கிள் லார்ஜஸ்ட். நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா குரூப் 2 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றது பாதியா குறைஞ்சு போச்சு.
அப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பாதியா குறைஞ்சு போச்சு. அதற்கு காரணம் தலைவர் இல்லாமல், சரியான உறுப்பினர்கள் இல்லாமல் இவர்கள் செய்ததுதான். எப்போதுமே குரூப் 2 எக்ஸாமுக்கு 10 லட்சம் பேர் 15 பேர் அப்ளை பண்ணுவாங்க. இப்ப அப்ளை பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா பாதியா குறைஞ்சிருச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு தான் காரணம். இதுக்கப்புறம் வந்து புதுசா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் இந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி அவர் படிச்சு அப்புறம் எக்ஸாம் வச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் போனா 1 இயர் தான் இவங்களுக்கு இருக்குது. 2016 டிசம்பருக்கு அப்புறம் எலெக்ஷன் கோட் ஆஃப் வந்து இந்த 1 இயர்ல ஒரு சிங்கிள் குரூப் 4 எக்ஸாம் கூட இவங்க நடத்தி முடிக்க முடியாது. ஈவன் அவங்க சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணாலுமே. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் போட்டித் தேர்வுகள் மத்தியில. 2011 இருந்து 21 வரைக்கும் போட்டித் தேர்வுகள் பொற்காலமா இருந்துச்சு. இப்ப போட்டித் தேர்வுகளின் கற்காலமா மாறிடுச்சு. சோ இதான் எங்களுடைய கருத்து. விவரங்களுக்கு நன்றி திரு நடராஜன்.